வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்னைக்கு வாழைத்தண்டும் சுண்டலும் வச்சு ஒரு ஹெல்த்தியான சாலட் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு சுண்டலை நல்லா கழுவிட்டு இந்த சன்னாவை ஒரு 7 to 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடுறோம். ஊற வச்சதுக்கப்புறம் இதை குக்கரில் அந்த ஊற வச்ச தண்ணியோடு போட்டுட்டு அப்போ தான் நம்மளுக்கு எல்லா சத்து கிடைக்கும். வேக வச்சுக்கிறோம். ஆவி வரும்போது வெயிட் போட்டால் அதில் இருக்க சாதம் அடைச்சிருந்தா கூட நம்மளுக்கு வெளியே வந்துடும். அடுத்ததாக வாழைத்தண்டை கருக்காமல் எப்படி கட் பண்ணுறது, அதை நாரை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் ஒரு 1/2 லிட்டர் பக்கமாக தண்ணி எடுத்துக்கிறோம். அதில் ஒரே ஒரு கரண்டி தயிர் ஊற்றிக்கிறோம். மோர் கூட ஊற்றிக்கலாம். தயிர் மோர் ஏதோ ஒன்று ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரும். இதில் நம்ம வாழைத்தண்டை பொடி பொடியாக கட் பண்ணி போடும்போது கொஞ்சம் கூட வாழைத்தண்டு கருக்காது. முதல்ல வாழைத்தண்டை எடுத்துட்டு அதில் இருக்க மேல் தோலை இந்த மாதிரி உரித்து எடுத்துடுறோம். ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம நீளமாக ரவுண்டாக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணும்போதே அதில் அந்த குட்டி குட்டியாக இருக்கிற நார் எல்லாமே ஒவ்வொரு தடவை கட் பண்ணும்போதும் நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது எல்லா நாரும் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைமில் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே கட் பண்ணிடுறேன். கட் பண்ண கூட இருக்கிற அந்த நாரையும் எல்லாமே எடுத்துக்கிட்டே வரேன். இந்த வாழைத்தண்டில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸுக்கு சுகரை கண்ட்ரோலில் வைக்கும். பிபி பேஷண்ட்ஸுக்கு பிபியை கண்ட்ரோலில் வைக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த வாழைத்தண்டை நம்ம கொடுத்து பழக்கிடணும். இதில் நார்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால மோஷன் ப்ராப்ளமும் சுத்தமாக வராது. எப்போல்லாம் கிடைக்குதோ வாரத்தில் 2 தடவை கிடைச்சாலும் நீங்கள் இதை கண்டிப்பாக வாங்கி செய்யுங்க. அவ்வளோ சத்து இருக்குது இதில். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு அடுத்த டைமில் இன்னும் கொஞ்சம் நார் வரும். அதை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். இதில் கடைசி வாழை மரம்னாவே இலையிலேருந்து வேர் வரைக்கும் எல்லா பகுதியிலையும் சத்து இருக்குதும்பாங்க. அதனால் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த வாழைத்தண்டு கிடச்சிதுன்னா. இப்போ பாருங்கள், கடைசி வரைக்கும் நம்ம எல்லா நாரையும் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ நார் வந்திருக்கு நம்மளுக்கு. இதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுற போகிறோம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சதை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்க போகிறோம். ரவுண்டாக கட் பண்ணி வச்சதை இப்போ பாருங்கள், இதில் இருந்தும் இந்த மாதிரி நார் வரும். அதையும் நம்ம தனியாக எடுத்து தூக்கி போட்டுறோம். இப்போ எல்லா வாழைத்தண்டையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு இந்த பவுலுக்குள்ளே போட்டுக்கிறோம். அடுத்ததாக இந்த மாதிரி கத்தியோ இல்லை நல்லா மைகோதியோ இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்கிற பொருள் எடுத்துகிட்டு நல்லா சுற்றி விட்டுட்டு இதே மாதிரி எடுக்கும்போது அதில் இருந்தும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நார் வந்துடும். இது மட்டும்தான் கொஞ்சம் லாங் ப்ராசஸ். அதுக்கப்புறம் எல்லா நாரையும் அதே மாதிரி எடுத்துட்டு கடைசியாக இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கிறோம் வாழைத்தண்டை. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட நம்மளுக்கு கலர் மாறாத எப்படி வந்திருக்கு. அவ்வளோதான் இது க்ளீனிங் ப்ராசஸ். அடுத்ததாக சாலட் செய்ய போகிறோம். இந்த சாலட் செய்கிறதுக்கு கேரட்டை ஃபுல்லாக ஒரு கேரட் திருவி வச்சுருக்கோம். அதே மாதிரி வாழைத்தண்டும் எடுத்து வச்சுருக்கோம். சுண்டல் வேக வச்ச சன்னாவையும் நம்ம வச்சுருக்கோம். முதல்ல துருவின கேரட்டை 2 கை போட்டுக்கிறோம். அடுத்ததாக இந்த வாழைத்தண்டு இருக்கு இல்லைங்களா, கட் பண்ணி வச்சுருக்கிறத அதையும் அதே மாதிரி 2 கை போட்டுக்கிறோம். இது கூட வேக வச்ச சுண்டலும் போட்டுக்கிறோம். இந்த வாழைத்தண்டோட டேஸ்ட் ஏதாவது வருமானா கண்டிப்பாக அது நம்ம சாப்பிட்றதுக்கு வராது. ஏன்னா சுண்டல் நல்லா சாஃப்டாக வந்திருக்கிறனால நம்மளுக்கு அந்த வாழைத்தண்டு சாப்பிடும்போது ஆனியன் சாப்பிட்ற டேஸ்ட்டு தான் கிடைக்கும். வாழைத்தண்டு தான் சாப்பிட்றோன்னு குழந்தைங்களுக்கும் தெரியாது, பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக தெரியாது. அப்படியே கொடுத்துடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாழைத்தண்டையும் கூட இப்போ சன்னாவையும் போட்டாச்சு. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்க போகிறோம். உப்பு வாழைத்தண்டுக்கு எப்பயுமே ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக மிளகுத்தூள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டு அந்த மிளகுத்தூள் போடும்போது நம்மளுக்கு இன்னும் வாசம் நல்லா இருக்கும். மிளகுத்தூள் வாசத்தோடு சாப்பிட்றதுக்கு வேணும்னா உங்களுக்கு சீரகத்தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒன்று வாழைத்தண்டு சாப்பிடும்போது நீங்கள் வாயில் வச்சு பார்த்துக்கணும். அது முத்துனதாக இருக்கா சாஃப்டாக இருக்கான்னு. முத்துனதாக இருந்தால் நம்ம பச்சையாக சாப்பிட முடியாது. அடுத்ததாக இதில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கிறோம். புழிஞ்சிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான், நம்மளோட சாலட் ரெடி. இப்போ நம்ம இதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். வாழைத்தண்டை கட் பண்ணும்போதே நம்மளுக்கு சரியாக கட் ஆகாத இருந்துச்சுன்னா அது முத்துனதாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாஃப்டாக இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக கட் பண்ண முடியும். அவ்வளோதான், நம்மளோட வாழைத்தண்டு சாலட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.